வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு டபுள் கலர் நாட் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 எல்லோ கிளாத்தும் 2 பர்பிள் கிளாத்தும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லோ கிளாத்தை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பர்பிள் கிளாத்தையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மடிப்பு. உங்களுக்கு வந்து முக்கோணம் ஷேப்பில் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ஒரு பர்பிள் கிளாத்தையும் ஒரு எல்லோ கிளாத்தையும் மடித்து எடுத்திருக்கோம். இப்போ வந்து ஒன்று மேலே ஒன்று வச்சு அந்த முக்கோணம் வந்து மேலே கீழே ஏற்றி இறங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் போட்டுக்கலாம். அது ரெண்டும் வந்து கரெக்டாக மேலே மேலே உட்காரணும். அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு எல்லோ கிளாத் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பாதியில் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணதை வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த எல்லோவை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இது படிமான தையல் மாதிரி எட்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த கிளாத் வந்து டேர்ன் ஆகும். அதுக்காக தான் இந்த தையல் போட்டுக்கிறோம். இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இப்போ ஆப்போசிட்டில் மடிக்கும் போது அந்த மடிப்பு எக்ஸ்ட்ராவாக தெரியும். அதுக்கப்புறம் மேலே கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த அன்ஈவனாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து இன்னொரு பர்பிள் கிளாத் வந்து ரிமைனிங் இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த எட்ஜை எடுத்துகிட்டு போய் அந்த மேலேயும், ஆப்போசிட் எட்ஜை எடுத்துகிட்டு போய் அது மேலேயும் நான் இப்போ மடித்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மேலே நான் இன்னைக்கு வந்து நாட் வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு கிளாத் இல்லை. ஸோ நான் இன்னைக்கு வந்து ரெடிமேட் நாட் வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ரெடி பண்ணியாச்சு இல்லையா, இந்த நாட்டை வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நல்லா ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ரஃப் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நாட் வந்து பிரிஞ்சு வராது. அதே மாதிரி உங்களுக்கு டேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முன்ன பின்ன நல்லா ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் வச்சு டேர்ன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக இருக்க கிளாத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துடலாம். இப்போ டேர்ன் பண்ணிங்கன்னா சூப்பரான டபுள் கலர் நாட் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். நான் இன்னைக்கு இந்த கிளாத் எல்லாத்துக்குமே 4 இன்ச் லென்த்து 4 இன்ச் வித்து வச்சு எடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த சைஸ்க்கு வந்திருக்கு. உங்களுக்கு இதே இன்னும் கொஞ்சம் நாட் பெருசாக வேணும், இந்த டிசைன் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கணும்னா 5க்கு 5 அந்த மாதிரி இன்னும் ஒரு இன்ச்சை வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது.